வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அண்ட் சில அப்சர்வேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷனல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கிற கனெக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பேசிக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ரேஷனல் நம்பர்? Any number that can be written in the form of a by b, where a and b are integers and b is not equal to 0 is called a rational number. அதாவது எந்த ஒரு நம்பரை a divided by b என்ற ஃபார்மேட்டில் எழுத முடியுமோ அண்ட் a ஒரு இன்டீஜர் ஆகும் b ஒரு ஜீரோ இல்லாத இன்டீஜர் ஆகும் இருந்தால் அதுதான் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். The set of rational number is denoted by capital Q. So rational number capital Q மூலமா denote பண்ண போறோம். Now rational numbers பத்தி சில important observations பார்க்கலாம் வாங்க. Initially ஒரு natural number எடுத்துக்கலாம். Say 3. Now 3 by 1 நம்ம 3ன்னு எழுதலாம். அதாவது a by b என்ற ஃபார்மேட்ல எழுத முடியும். ஸோ 3ங்கிறது ரேஷனல் நம்பர் தான். கிளியர்லி இதே மாதிரி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் நம்மளால எழுத முடியும். ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட்லி ஹோல் நம்பர் சே 0 எடுத்துக்கிறேன். ஜீரோவில் வந்து நமக்கு டினாமினேட்டரில் ஜீரோ வரக்கூடாது தவிர நியூமரேட்டரில் வரலாம். ஸோ 0/1 இஸ் நத்திங் பட் 0. ஸோ 0 ஒரு இன்டீஜர் தான், கீழே இருக்கிற பியும் ஒரு நான் ஜீரோ இன்டீஜர் தான். ஸோ அதனால் ஜீரோவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஜீரோ மட்டும் இல்லை, ஹோல் நம்பர்ஸில் வர எல்லா நம்பருமே இஸ் அ ரேஷனல் நம்பர் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ். சே 2 எடுத்துக்கலாம். நவ் 2/5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா it is a rational number because a and b are integers here. So clearly integers are all rational numbers நம்ம சொல்ல முடியும். Finally 0.3 எடுத்துக்கலாம். Say இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/10 அப்படின்னு எழுதலாம். So both 3 and 10 are integers. கரெக்டா? ஸோ ரேஷனல் நம்பர் வரதுனால both 3 and 10மே வந்து நமக்கு இன்டீஜர் வரதுனால இது rational number னு சொல்லுவோம். So every decimal number that can be expressed as a fraction is also a rational number. இந்த decimal numberலாம் நம்மளால fraction எழுத முடியுமோ அதையெல்லாம் நம்ம rational number அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் இங்கே என்ன இருக்குன்னா each natural numbers, each whole numbers, each integer, each fraction that is including decimal fraction is a rational number. அதாவது ஒவ்வொரு natural numbersம், ஒவ்வொரு whole numbersம், ஒவ்வொரு integerம் and fraction முதற்கொண்டு including decimal fraction கூட rational number தான். So there are infinite number of rational numbers இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் so that we can understand the concept so clearly. So இங்க வந்து 8/2ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Of course a by b என்ற ஃபார்மேட்ல இருக்கு. டெஃபினெட்லி இது ரேஷனல் நம்பர் தான். பட் பாருங்க 8/2 சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். which is a natural நம்பர்னு சொல்லலாம், ஹோல் நம்பர்னு சொல்லலாம், இன்டீஜர்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஸோ பட் இது ஒரு ரேஷனல் நம்பர், ஆனால் அதை சார்ட் அவுட் பண்ணும்போது வில் கெட் நேச்சுரல், ஹோல் அண்ட் இன்டீஜர்ஸ் ஆல்சோ. அதே 0/7ங்கிறத பாருங்க, இட் இஸ் ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் a by b. த வேல்யூ வந்து 0 which is a clearly whole number or integer நம்மளால சொல்ல முடியும். கரெக்டா? அடுத்தது -14/7 பாருங்க. இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு -2 கிடைக்கும். ஸோ -2 கிடைக்கிறது நத்திங் பட் இஸ் அ நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர்லி 5/7 இஸ் அ ஃப்ராக்ஷன், டெசிமல் ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி இது ரேஷனல் நம்பர் தான். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நம்ம டெசிமலில் கொண்டு வரலாம். -8/9 அதே மாதிரி தான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன். ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனால் அந்த ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் இதோட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, எப்படி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் டெசிமல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் வந்து நீங்கள் இன்டீஜர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்டீஜர்ஸ்னா என்ன, அதை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.